வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது சுபகர்த்தாரி யோகம் பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். கர்த்தாரி என்றால் இயங்க வைக்கும் கிரகங்களாகும். அதாவது 2 கிரகங்கள் முன்னும் பின்னும் எங்கு நின்றாலும் நடுவில் இருக்கும் வீட்டினை இயங்க வைக்கும். இப்பதிவில் லக்னத்தினை மையமாக வைத்து லக்னத்தின் முன்னும் பின்னும் கிரகங்கள் நின்று லக்னத்தினை இயங்க வைக்கும் யோகத்தினை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். லக்னத்தின் முன்னும் பின்னும் சிவகிரகங்கள் அமர்ந்திருந்தால் லக்னமானது வலிமையாக இயங்கும். அதனைத்தான் சிவகர்த்தாரி யோகம் என்கிறோம். லக்னத்தின் முன்னும் பின்னும் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்தால் லக்னமானது வலிமை இழந்து போகும். அதனைத்தான் பாபகர்த்தாரி யோகம் என்கிறோம். நாம் இன்றைய பதிவில் சுபகர்த்தாரி யோகத்தினை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். சுபகர்த்தாரி யோகமானது லக்னத்தினை மையமாக வைத்து இயங்கக்கூடியது என்று சொல்லப்படுகிறது. ஆனாலும் இந்த அமைப்பானது எங்கு ஏற்பட்டாலும் அந்த கிரகங்களால் அந்த வீடானது வலிமை பெறும் என்பதே உண்மையாகும். ஆனால் நாம் இப்பதிவில் லக்னத்தினை மையமாக வைத்து ஏற்படும் சுபகர்த்தாரி யோகத்தினை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். உதாரண ஜாதகம் தெலுங்கு தேச தலைவர் முன்னாள் முதல்வர் சந்திரபாபு நாயுடு. இவருடைய ஜாதகத்தினை பார்வையிடுவோம். இவர் பிறந்தது மேஷ லக்னம். லக்னத்தில் புதன், செவ்வாய், சூரியன், ரிஷபத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கன்னியில் சனி, தனுசுவில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் குரு. இப்பொழுது இவருடைய ஜாதகத்தினை நன்கு பாருங்கள். இவருடைய லக்னமானது மேஷமாகும். மேஷ லக்னத்திற்கு அடுத்த வீடான ரிஷபத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். மேஷ லக்னத்திற்கு பின் வீடான மீனத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். ஆக லக்னத்திற்கு முன்னும் பின்னும் குரு சுக்கிரன் அமர்ந்திருப்பது சுபகர்த்தாரி யோகமாகும். இங்கு சுபகர்த்தாரி யோகத்தினை தரும் குரு மற்றும் சுக்கிரன் இருவரும் சுபகோள்களாகும். சுபகிரகங்களால் தரப்படுவதே சுபகர்த்தாரி யோகம் என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள். எனவேதான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து NT ராமாராவ் மருமகனாகி பின் அரசியலை அவரிடம் கற்றுக்கொண்டு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்து சாதனைகள் செய்ய வைத்தது சுபகர்த்தாரி யோகத்திற்கும் முக்கியமான பங்கு உண்டு. நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது அருண் ஷோரி ஜாதகம். இவர் பஞ்சாபில் பிறந்தவர். நிரம்ப படித்தவர் என்றாலே புதன் உதவி இருக்க வேண்டும் என்று நினைக்க தோன்றும். பத்திரிகை துறையில் ரொம்ப பிரபலம். மத்திய அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய ஜாதகத்தினை பார்வையிடும் வாருங்கள். விருச்சிக லக்னத்தில் பிறந்தவருக்கு தனுசு வீட்டில் சுக்கிரன், கும்பத்தில் கேது, மீனத்தில் செவ்வாய், சந்திரன், ரிஷபத்தில் சனி, குரு, சிம்மத்தில் ராகு, துலாத்தில் சூரியன், புதன். இவருடைய லக்னமானது விருச்சிகமாகும். விருச்சிக லக்னத்திற்கு அடுத்த வீடான தனுசுவில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். விருச்சிக லக்னத்திற்கு பின் வீடான துலாத்தில் புதன், சூரியன் அமர்ந்திருக்கிறார். ஆகவே லக்னத்திற்கு முன்னும் பின்னும் புதன், சுக்கிரன் அமர்ந்திருப்பது சுபகர்த்தாரி யோகமாகும். இங்கு சுபகர்த்தாரி யோகத்தினை தரும் புதன் மற்றும் சுக்கிரன் இருவரும் சுபகோள்களாகும். சுபகிரகங்களால் தரப்படுவதே சுபகர்த்தாரி யோகமாகும். ஆனாலும் இவருக்கு புதனோடு சூரியன் இணைந்திருப்பதால் சூரியன் பாபகோள் என்பதால் இவருக்கு அரசியல் லாபமானது தொடர்ந்து கிடைக்காமல் சூரியன் தடுத்து விட்டார். இருப்பினும் சுபகர்த்தாரி யோகமானது இவருக்கு எழுத்துத்துறை, அரசியலில் பெருத்த ஆதாயத்தினை கொடுத்ததை மறுக்கவும் முடியாது. நாம் அடுத்ததாக பார்க்க இருப்பது ஜாதகம். ஜோதிடத்துறையில் பிரபலமாக இருந்தவரான நாராயண ஐயர் பற்றித்தான். அவருடைய ஜாதகமானது பிறந்தது மேஷ லக்னம். லக்னத்தில் சூரியன், புதன், சனி, ரிஷபத்தில் சுக்கிரன், கடகத்தில் கேது, விருச்சிகத்தில் குரு, மகரத்தில் செவ்வாய், ராகு, மீனத்தில் சுக்கிரன். இவருடைய லக்னமானது மேஷமாகும். மேஷ லக்னத்திற்கு அடுத்த வீடான ரிஷபத்தில் சந்திரன் அமர்ந்திருக்கிறார். மேஷ லக்னத்திற்கு பின் வீடான மீனத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். ஆக லக்னத்திற்கு முன்னும் பின்னும் சந்திரன், சுக்கிரன் அமர்ந்திருப்பது சுபகர்த்தாரி யோகமாகும். இங்கு சுபகர்த்தாரி யோகத்தினை தரும் சந்திரன் மற்றும் சுக்கிரன் இருவரும் சுபகோள்களாகும். சுபகிரகங்களால் தரப்படுவதே சுபகர்த்தாரி யோகம். இவருக்கு சுபகர்த்தாரி யோகமானது சந்திரன் தொடர்பில் ஏற்பட்டதாலும் 2ஆம் இடம் சந்திரன் அமர்ந்த வீடு என்பதாலும் இவ்விடத்தில் குரு சந்திர யோகமானது சுபகர்த்தாரி யோகம் தரும் சந்திரனுக்கு ஏற்பட்டதால் இவருக்கு வாக்கு பலம் ஏற்பட்டு பிரபல ஜோதிடராக பரிமளிக்க முடிந்தது. நாம் இப்பொழுது பார்த்தது சுபகர்த்தாரி யோகமாகும். இந்த யோகம் ஒருவரை பிரபலமாக்குவதற்கு உதவிடும். அப்படித்தான் ஒவ்வொரு வீட்டிலும் சுபகர்த்தாரி யோகமானது ஏற்பட்டால் சுபகர்த்தாரி யோகமானது எந்த வீட்டிற்கு ஏற்படுகிறது அந்த வீடு தொடர்பான பலன்கள் பிரமாதமான பலன்களாக மாறிவிடும். அதாவது 10ஆம் வீட்டிற்கு முன்னும் பின்னும் சிவகிரகங்கள் சூழ்ந்திருந்தால் அங்கு ஏற்படும் சுபகர்த்தாரி யோகமானது தொழிலினை சிறப்பாக முன்னேற்றி கொடுக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேயர்களே.